ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புதன் பிரஜோதயாத். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாஷா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிட தலைப்பு பிறக்க இருக்கின்ற 2024ஆம் ஆண்டு எவ்வாறு அமையிருக்கிறது ஒவ்வொரு ராசிகளுக்கு என்பதை பற்றி ஒரு பார்வை. உலகெங்கும் பரவியிருக்கின்ற எஸ்கே ஜோதிட அன்பர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேஷ முதல் மீன வரை ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பிறக்க இருக்கின்ற 2024ஆம் ஆண்டு முழுமையும் 9 கிரகங்களுடைய கோச்சார நிலைகளினுடைய அடிப்படையில் எந்த மாதிரியான பலன்கள் தர இருக்கிறது என்பதை பற்றி ஒரு பார்வை. அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை கட்டாயம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய ஜோதிடம் சார்ந்த ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களை வந்தடையும். நன்றி. பொதுவாக 9 கோள்களில் சில கோள்கள் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகர்ந்து செல்வது மிக வேகமாக நடைபெறும். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா முதல்ல சூரியன் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகர்ந்து செல்வதற்கு 1 மாதம் எடுத்துக்குது, 30 நாட்கள் எடுத்துக்குது. சந்திரன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திர பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசியை கடப்பதற்கு, ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு நகர்வதற்கு 2.25 நாட்கள் ஆகிறது. புதன் சுக்கிரன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் ஏறக்குறைய ஒரு 28லேருந்து 30 நாட்கள் 40 நாட்களுக்குள்ள ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகர்ந்து செல்கின்றன. ஆனால் சனி பகவான் ஒரு ராசியை இருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதற்கு 2.5 ஆண்டுகாலம் எடுத்துக்கிறார். அதனால தான் அவர் பேரே மந்தன் அப்படின்னு பேர், முடவன் அப்படின்னு பேர். காலை தாங்கி 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 மெதுவாக நகர்ந்து செல்வார். ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு சனி பகவான் நகர்ந்து செல்கின்ற அந்த தூரம், அந்த கால அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2.5 ஆண்டுகள். அதனால தான் சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. இதே குரு பாருங்களேன், ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகர்ந்து செல்வதற்கு குரு பகவான் எடுத்துக்கொள்கின்ற கால அளவு 1 வருடம். ராகு கேதுக்கள் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகர்ந்து செல்வதற்கு 1.5 ஆண்டு காலம் எடுத்துக்குது. 1 வருடம் 6 மாதம், கிட்டத்தட்ட 18 மாதங்கள் என்கின்ற அடிப்படை எடுத்துக்குது. அப்போ நம்ம இந்த கோச்சார பலன்களை கணக்கிட்டு ஆண்டு பலன்களை தீர்மானிக்கும் பொழுது எந்தெந்த கிரகங்கள் நீண்ட நாட்களாக ஒரு ராசியில் இருந்து பலனை தருகிறதோ அதன் அடிப்படையிலேயே பெரும்பாலும் நம்மளுடைய ஆண்டு பலன்கள் தீர்மானிக்கப்பட்டு கணிக்கப்பட்டு உங்களுக்கு சொல்லப்படுகிறது. வர இருக்கின்ற 2024ஆம் ஆண்டு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு அமையிருக்கிறது என்பதை பற்றி ஒரு விரிவான ஒரு பார்வை. கோச்சார காலங்களில், நடப்பு காலங்களில் 9 கிரகங்களுடைய இருப்பிடம் மற்றும் அவற்றினுடைய பார்வையின் அடிப்படையில் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த ஆண்டு முழுக்க எந்த மாதிரியான பலன்கள் நடைபெற இருக்கிறது என்பதை பற்றி ஒரு பார்வை. ஸோ அதன் அடிப்படையில் முதல்ல விருச்சிக ராசிக்கு குரு பகவானுடைய தன்மை பார்வை எவ்வாறு இருக்கிறது உங்களுக்கு என்பதை பற்றி பார்க்கலாம். விருச்சிக ராசி விசாகத்தினுடைய 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விருச்சிக ராசி அன்பர்கள். வருகின்ற மே மாதம் வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கின்றார். இன்னும் ஒரு 4 மாதங்கள், டிசம்பர் போயிடுச்சு, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி. அப்போது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இந்த குரு பகவான் இருக்கின்றார். பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு செவ்வாய் அதிபதி, செவ்வாய்க்கு குரு பகவான் நண்பர். செவ்வாயின் மீது குருவிற்கு நல்ல ஒரு புரிதல் உண்டு.
குருவும் செவ்வாயை நண்பராக கருதுவார், செவ்வாயும் குரு பகவானை தன்னுடைய மிக நெருங்கிய நண்பராக கருதுவார். எனவே எந்த சூழலிலும் குரு பகவான் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கெடுதல்களை தரமாட்டார். இது முதல்ல நம்ம மனசில் வச்சுக்கணும். ரைட். அப்போ உங்கள் ராசிக்கு குடும்பாதிபதியான குரு பகவான், 5ஆம் பாவாதிபதியான இந்த குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கின்றார். 6ஆம் இடம் உங்களுடைய வீடு, அதாவது செவ்வாயோடைய வீடு, மிகவும் குருவுக்கு மிகவும் பிடித்தமான வீடு. மிகப்பெரிய அளவுக்கு அவர் குரு பகவான் அங்கே டிஸ்டர்ப் ஆக மாட்டார். 6ஆம் இடமாக இருந்தாலும் கூட செவ்வாயோடைய வீடு மேஷமனை, அது குருவிற்கு மிகவும் பிடித்தமான ஒரு இடம். எனவே மிகப்பெரிய அளவுக்கு குரு பகவான் டிஸ்டர்ப் ஆக மாட்டார். எனவே 5ஆம் இடத்து பகவான் குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் மிகப்பெரிய அளவுக்கு கெடுதல்கள் கிடையாது. சரியா? ரைட். இப்போ இந்த 6ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பார், சிம்மமனையை பார்ப்பார். 10ஆம் இடம் என்பது என்னது? ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். அப்போ புதுமையாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொடங்கலாம். சரிங்களா? சுய தொழில் தொடங்கலாம். அப்போ தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். சரிங்களா? 10ஆம் இடம் என்பது சிம்மமனை, சூரியனுடைய மனை. அப்போது மேத்தமெட்டிக்கல் ஓரியன்டான, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் சம்மந்தமான, எலக்ட்ரானிக்கல் சம்மந்தமான தொழில் நீங்கள் நிச்சயமே செய்யலாம். கரண்ட்டு சம்மந்தமான வகைகளில் இருக்கின்ற வகைகளில் எல்லாமே நீங்கள் செய்யலாம். ஏன்னா சூரியனுடைய மனை, அது குருவுடைய பார்வை சிறப்பு அங்கே. சரிங்களா? அப்போது தொழில் வியாபாரம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடங்கிறது ஒரு ஜீவனஸ்தானம். அப்போது ஒரு ஜீவனத்தை, வருமானத்தை ஈட்டுவதற்கு நல்ல ஒரு டைம் இது. மே மாதம் வரை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 6ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ யாரெல்லாம் விருச்சிக ராசியோ, நீங்கள் வெளிநாடு, வெளிமாநிலங்கள், தூரதேசங்களுக்கு பிரயாணம் செய்வதாக திட்டமிட்டு இருந்தால் செய்யுங்க, நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா குரு பகவான் தனாதிபதி, உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவாதிபதி, தனத்தை தருகின்ற குரு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து விரயஸ்தானத்தை பார்க்கின்றார், 12ஆம் இடத்தை பார்க்கின்றார். 12ஆம் இடம் என்பது தூரதேச பிரயாணம். அப்போ வெளிநாடு, வெளிமாநிலங்கள், தூரதேசங்களில் போயிட்டு பொருள் ஈட்டுகின்ற ஒரு சூழ்நிலையை இந்த குரு பகவான் உங்களுக்கு தருவார். அதற்கான முயற்சிகளை நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் செய்யுங்க, நிச்சயமாக வெளிநாடு போகலாம். 12ஆம் இடம் என்பது ஒரு விரயஸ்தானம். அப்போ ஒரு சுப விரயம் நிச்சயம் நடக்கும். அப்போ திருமணம் கைகூடி வரும். திருமணம் சம்பந்தமான அமைப்புகளுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வீடு, நில, வாகனங்கள் வாங்குவதன் மூலமாக சில விரயங்கள் இருக்கும். அது சுப விரயமாக இருக்கும். நல்லது, சிறப்பாக செய்யுங்க. அதேமாதிரி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றார். சரிங்களா? 6ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ தனாதிபதியே தனஸ்தானத்தை பார்க்கின்றார். அப்போ நிச்சயமாக மே மாதம் வரை குரு பகவானுடைய பார்வை 10, 12, 2ஆம் இடங்களில் படும் பொழுது நிச்சயமாக நல்லது ஒரு வாழ்க்கை சூழலானது அமைகிறது. அப்போ நல்ல திட்டமிடல் இருந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த குரு பகவானுடைய இருப்பு உங்களுக்கு நன்மையை தரும். சரி, மே மாதத்துக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் வருவார். இது மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா 5ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்துக்கு வருகின்றார். பொதுவாக கோச்சார காலகட்டங்களில் குரு பகவான் 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் இருக்கும் பொழுது நல்லது செய்வார். அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு தனாதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் வருகின்றார். எப்பொழுதுமே கோச்சார காலகட்டங்களில் 7ஆம் இடத்தோடு தொடர்புடைய கிரக அமைவுகள் வரும் பொழுது, குறிப்பாக குரு வரும் பொழுது திருமணம் கைகூடி வரும் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பு. அப்போ யாரெல்லாம் ஜனனகால ஜாதகத்தில் 7ஆம் இடத்தோடு தொடர்புடைய தசாபுத்திகள் இருக்கிறீங்களோ, திருமண வயதில் இருக்கிறீங்களோ, திருமண காலகட்டத்தில் இருக்கீங்களோ, திருமணத்துக்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, அவர்களுக்கு எல்லாம் நிச்சயமாக மே மாதத்துக்கு பிறகு, வைகாசி மாதத்துக்கு பிறகு கைகூடி வரும், திருமணம் கைகூடி வரும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான திருமண சமயத்துக்கு வருது. அப்போ நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு கணவன் அமைவாங்க. நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. நண்பர்கள் மூலமாக லாபங்கள் தேடி வரும். ஷேர் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், கூட்டு பிஸ்னஸ் நல்லா, எல்லாமே பக்காவாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பார். அப்போ நல்ல மனநிலை, தெளிந்த மனநிலை கிடைக்கும் உங்களுக்கு. நோய் நொடிகள் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கை பிறக்கும். சரிங்களா? அப்போது எப்பொழுதுமே இந்த 7ஆம் இடத்தோடு தொடர்புடைய குரு பகவான் நிச்சயம் நல்லது செய்வார். ஏன்னா 1 உங்கள் ராசிக்கு நண்பர், 2வது உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 5ஆம் இடத்திற்கு சொந்தக்காரர்,
திரிகோணாதிபதி என்று அழைக்கலாம் இந்த குரு பகவானை. ஸோ அப்போ நன்மை செய்ய கடையப்பட்டவன குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நன்மையை செய்வார். அவர் இருக்கின்ற ஸ்தானமும் பலமடையும், குரு பகவான் பார்க்கின்ற இடமும் பலப்படுத்தப்படும். சரிங்களா? ஸோ அப்போ 7ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கின்றார், வெற்றி. அப்போ இது நாள் வரை நீண்ட காலமாக கோர்ட்டு கேஸ் மாதிரியான தொடர்பில் இருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அதிலிருந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், விடுதலை அடைவீங்க. சரிங்களா? முதல் தார திருமணத்தில் பிரிவினை ஏற்பட்டு பிரச்சனை ஏற்பட்டு விலகி இருந்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு 2ஆம் திருமணத்திற்கு உண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்த முடியும். அதே மாதிரி மூத்த சகோதரன் என்கின்ற வகைகளில் நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதரனை குறிக்கின்ற கிரகம். சரிங்களா? அப்போ தனாதிபதி 7ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது பொருள் வரவு பண வரவு எல்லாம் உங்களுடைய மூத்த உறவுகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? 2ஆம் தரம் அமையும், லாபங்கள் கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும். இப்போ குருவோடைய பார்வை எப்பொழுதுமே சிறப்பு. சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கின்றார், உங்கள் ராசியை பார்க்கின்றார், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்ப்பார். சரிங்களா? அப்போ தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், தன்னம்பிக்கை எல்லாத்துலேயும் முயற்சி வெற்றி பெறும். குறுகிய தூர பிரயாணம், அதன் மூலமாக வருமானங்கள் எல்லாம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு குருவுடைய இருப்பிடம், தன்மை, அவருடைய பார்வையை பொறுத்து இந்த ஆண்டு முழுமைக்கும் உங்களுக்கு சிறப்பு தான், பயப்பட தேவையில்லை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனியினுடைய நிலை எவ்வாறு இருக்குன்னு பார்க்கலாம். சனி பகவான் நிலை சற்று சிறப்பு குறைவாக காணப்படுது. விருச்சிக ராசிக்கு சனி பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு வந்துட்டார். இது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. 4ஆம் இடம் என்பது தாயார், மனை, வீடு, நிலம், வாகனத்தை குறிக்கின்ற ஒரு பிளேஸு. அப்போ விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சனி பகவான் வருகின்றார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு பகையாளி. அப்போது விருச்சிக ராசிக்கு குருவை போல சனி பகவான் நன்மை செய்ய மாட்டார். அப்போ விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 4ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பார், இது தவறு. இப்போ 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்பொழுது என்ன செய்வார்? சுகஸ்தானத்தை கெடுப்பார், உடல்நல பாதிப்பை ஏற்படுத்துவார், மன உளைச்சலை ஏற்படுத்துவார். தாயாருடைய அம்மாவுடைய உடல்நலத்தில் நீங்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். வீடு, நிலம், வாகனங்கள் போன்றவற்றில் சில மன கசப்புகளையும் மன நெருடல்களையும் கொடுப்பார். சரிங்களா? ஏன்னா 4ஆம் இடம் அது. அப்போ 4ஆம் இடம் கெட்டுப்போச்சுன்னு அர்த்தம். தாயார், மனை, வீடு, நிலம், வாகனம் இது சார்ந்த வகைகளில் விருச்சிக ராசிக்காரர்கள் மிகுந்த எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்கணும். ஒரு வண்டி வாகனம் விற்கிறோம், வாங்குகிறோம், கவனமாக இருக்கணும். ஒரு வீடு வாங்குகிறோம், கட்டுறோம், கவனமாக இருக்கணும். ஏன்னா 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பார். இதுக்கு பேர் அர்த்தாஷ்டம சனின்னு பேர். ஒரு அஷ்டம சனி எந்த மாதிரியான கடுமையான கண்டங்களையும் விபத்துகளையும் தொந்தரவுகளையும் தருமோ அதில் பகுதி அளவு பாதி அளவு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் செய்வார். அதில் ஒரு ப்ளஸ் என்னன்னா 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கின்றார். சரிங்களா? ஆனால் மே மாதம் வரை குரு பகவான் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார் பாருங்க. எப்பொழுதுமே ஒரு கிரகத்தை இன்னொரு கிரகம் சரி செஞ்சிடும். சனியினுடைய பார்வை 10ஆம் இடத்தோடு இருக்குது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் பார்க்குது, அது தப்பு. ஆனால் சனியினால் ஏற்படுகின்ற தீய விளைவுகளை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சனியினுடைய கெடுபலன்கள் அது குறையும். எனவே நீங்கள் பயப்பட வேண்டாம். கிரகங்களுடைய பார்வை எல்லாமே கலப்புகள் தான். ஒரு கிரகம் தீமை செய்யும், அதனை ஈடு செய்ய இன்னொரு கிரகம் அதை பார்த்துரும். சரிங்களா? சனியினால் தொழில் கெடும், குருவினால் அந்த தடைகள் நீங்கும். அப்போ கொஞ்சம் சற்று கவனமாக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடலாங்கிறத சொல்கிறேன் நான். சரியா? மே மாதத்துக்கு பிறகு பாருங்களேன், சனி பகவான் 4ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பார். ஆனால் மே மாதத்துக்கு பிறகு வருகின்ற குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக அமையும். ஏன் சொல்கிறேன்னா, குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பார். சரிங்களா? அப்போது சனியினுடைய பார்வை ராசிக்கு கெடுதல் என்று சொன்னாலும் கூட மே மாதத்துக்கு பிறகு, இந்த ஆண்டு மே மாதத்துக்கு பிறகு ஒரு குரு பயிற்சி வரும். அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போவார். 7ஆம் இடத்துல இருக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பார். அப்போ சனியினுடைய கெடுபலன்கள் உங்களுக்கு மாறிடும். அப்போ நல்ல சிந்தனை, சனி நல்ல சிந்தனையை தரமாட்டார், ஆனால் குரு பகவானுடைய பார்வை அது தடை செய்யும். அப்போ நீதி, நேர்மை, நியாயம், நல்ல மனநிலை, ஆரோக்கியமான வாழ்க்கை, உடல் நலத்தில் மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் வராது.
சனியினுடைய பார்வையின் காரணமாக அச்சுறுத்தல் வந்தாலும் குருவுடைய பார்வை அதை தடை செய்து உங்களை ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இட்டு செல்லும். எப்பொழுதுமே ராசி கிடக்கூடாது. இப்போ குருவுடைய பார்வை மட்டும் இல்லைன்னு வச்சிங்களேன், சனியினுடைய பார்வை உங்களை பந்தப்படுத்தும், ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்தும், மன அழுத்தத்தை ஏற்படுத்தும், கஷ்டத்தை ஏற்படுத்தும். எப்பொழுதுமே கோச்சார காலகட்டங்களில் சந்திர பகவான் கிடக்கூடாது. சரிங்களா? அப்போ விருச்சிக ராசி ஆகிய உங்களுக்கு உங்கள் ராசியை சனி பகவான் பார்ப்பது தப்பு என்று சொன்னாலும், மே மாதத்துக்கு பிறகு வருகின்ற குரு பயிற்சியானது, நான் மீண்டும் சொல்கிறேன், அந்த குருவினுடைய பண்புகள் உங்கள் ராசி மீது படும் பொழுது 24ஆம் ஆண்டு நிச்சயமாக மிகப்பெரிய அளவுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. சனியை பார்த்து பயப்பட தேவையில்லை. இது அர்த்தாஷ்டம சனி என்று சொன்னாலும் கூட குருவுடைய பார்வை மே மாதத்துக்கு பிறகு நிச்சயமாக உங்களுக்கு நன்மை செய்யும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த விவாதமானது நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் சனியை கொண்டு பயப்படுவாங்க. இது அர்த்தாஷ்டம சனி, கண்டத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்துரும், மிகப்பெரிய வாகன விபத்தை கொடுத்துரும், அம்மாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் கூட ஒரு பக்கம் சனியினுடைய கெடுபலங்கள் இருந்தாலும் கூட மறுபக்கம் குருவுடைய பார்வை உங்களை பலப்படுத்திடும். திடகாத்தமான மனதை கொடுக்கும், தெளிந்த சிந்தனையை கொடுக்கும், நல்ல அறிவை கொடுக்கும். சரிங்களா? ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஸோ அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சரி, ராகுவோடைய ஸ்டேட்டஸ் பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகுபவன் இருக்கின்றார். பொதுவாகவே ராகு கேது போன்ற பாவ கிரகங்கள் இந்த மாதிரி 5ஆம் இடமான ஒரு சுபஸ்தானத்தில் போய் இருப்பது தப்பு. அப்போ ராகு என்ன பண்ணுன்னா, 5ஆம் இடமான பூர்வ புண்ணியம், பூர்வீகம், இருப்பிடத்தில் சில பிரச்சனை ஏற்படுத்தும். பூர்வீகம் சார்ந்த சொத்துக்களில் சில மன இறுக்கத்தையும் மன அழுத்தத்தையும் இந்த ராகுபவனும் கொடுத்துருவார். பிள்ளைகள் மீது நீங்கள் மிகுந்த அக்கறை செலுத்தணும். பிள்ளைகளுடைய உடல்நலத்தில் மிகுந்த அக்கறை செலுத்தணும். ஏன்னா 5ஆம் இடம் என்பது பிள்ளைகள் ஸ்தானம். அப்போ 5ஆம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது பிள்ளைகளுடைய உடல்நலத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவார். பூர்வீகத்தில் இடையூறு செய்வார். அதிர்ஷ்டம் கைகூடி வராது, அதிர்ஷ்டங்கள் தட்டி போகும். காதல் போன்ற விவகாரங்களில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களுக்கு காதல் சார்ந்த உறவுகளில் சில விரிசல்கள் ஏற்படும். இதெல்லாம் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் 11ஆம் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது பகவான் உங்களுக்கு நன்மை செய்வார். ராகு தீமை செய்தால் கேது பகவான் உங்களுக்கு நன்மை செய்வார். அப்படித்தான் ராகு கேதுனுடைய அமைப்பே இருக்கும். கேது உங்களுக்கு நன்மை செய்தால், கேது தீமை செய்தால் ராகு உங்களுக்கு பாதகத்தை செய்யும். இப்படி தான் ராகு கேதுனுடைய கோட்சார அமைப்புகளே இருக்கும். சரிங்களா? ஸோ ராகு 5ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகு உங்களுக்கு தீமை செய்தாலும் கூட 11ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது பகவான் உங்களுக்கு வெற்றியையும் லாபத்தையும் கொடுப்பார். ஸோ எனவே இந்த 24ஆம் ஆண்டு குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கின்றார். சனி பகவான் சற்றே தீமைகளை தருவதாக இருக்கின்றார். ராகு பகவான் தீமைகளை கொடுத்தாலும் கேது பகவான் உங்களுக்கு நன்மை செய்ய கடமைப்பட்டவராக இருப்பதனால் இந்த 24ஆம் ஆண்டு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவுகள் இருக்காது. 4ஆம் இடத்தில் உள்ள சனியை பார்த்து நீங்கள் கொஞ்சமும் கவலை கொள்ள தேவையில்லை என்பது என்னுடைய கணிப்பு. நன்றி, வணக்கம்.